Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின் வைட்டனிங்கான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் போக்கி இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளமான மிலியா, பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் அண்ட் கிளியரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவின உருளைக்கிழங்கை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பொருளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் சோப். நான் வந்து டவ் சோப் எடுத்துருக்கிறேன். இது கூட நீங்கள் வேறு சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ டவ் சோப் தான் வந்து இந்த க்ரீமுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் டவ் சோப் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டவ் சோப்பையும் நம்ம உருளைக்கிழங்கு துருவணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு நான் வந்து 1/2 சோப் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து அந்த ஹீட்டோடையே நம்ம வந்து இந்த சோப்பை வந்து அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் சோப் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே சோப் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ இதை நம்ம இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்குறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ப்ரிசர்வேட்டிவ்க்காக லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு விட்டமின் இ ஆயில் வந்து சேர்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ விட்டமின் இ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் 2-3 டேஸ் யூஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கின் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். இந்த க்ரீமை நீங்கள் காலையில் ஈவினிங் அப்படின்னு 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் உங்களோட ஸ்கின்க்கு வந்து ஒரு மைல்டான மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட ஃபேஸில், உங்களோட கழுத்தில், கை கால்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ண உடனே என்னோடய கையை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட வாஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்கின் வந்து எந்த அளவு பிரைட்டாக இருக்குது அப்படின்றது. உங்களோட ஸ்கின்னுக்கும் இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.